ஹலோ எவ்ரி ஒன் நீட்ஸ் அவேர்னஸ். ஸோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செக் பவுன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். செக் பவுன்ஸ்னால் ஒருத்தர் உங்களுக்கு 1,00,000 பணம் தரணும், அதை செக் மூலியமாக தரதா சொல்கிறாரு. அதாவது ஸோ டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த செக்கை பேங்க்கில் கொடுத்து உங்களுக்கு தர வேண்டிய 1,00,000 நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. நீங்களும் பேங்க்கில் அந்த செக்கை கொடுக்குறீங்க. கொடுத்து 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் பேங்க் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புது, செக் பவுன்ஸ்டுன்னு சொல்லி. அது உங்களோட அக்கௌண்ட்டில் தான் ஷோ ஆகும். அதாவது ஆஸ் பர் தி சிக்னேச்சர் மிஸ்மேட்ச்டு, டேட் மிஸ்மேட்ச்டு, ஓவர் ரைட்டட், அக்கௌண்ட்டு க்ளோஸ்டு, அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால செக் பவுன்ஸ் ஆகுது. ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரூஃபு செக் பவுன்ஸ் ஸ்லிப்பை நீங்கள் பேங்க்கில் வாங்கணும். வாங்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட் மூலயமா ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். நோட்டீஸை ரிசீவ் பண்ணதுலேருந்து 15 டேஸ்க்கு உள்ளார அவங்க உங்களுக்கான அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். இன்கேஸ் அவங்க பே பண்ணலைன்னா நீங்கள் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 138 கீழே எஸ்டிசி கேஸ் டைப் கீழே நீங்கள் கேஸ் நடத்தி உங்களுக்கான அந்த அமௌண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.